எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் பிடிச்ச மனுஷங்களோட பயணிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு. மனசில் இருக்க கருத்துக்களை வெளிப்படையாக சொல்றதுலேயும் சங்கடம். ஒரு மனுஷனுக்கு இந்த சமூகம் தர சிக்கலை விட அவனோட குடும்பம் தர சிக்கல் தான் மனசில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது. பொதுவாக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தர்ஷினிக்கு இருக்கிறது ஒரே பார்வை தான், ஒரே கருத்து தான். ஆனால் முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு அவளுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. காரணம், நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்கள் அனுபவங்கிறது வேற, அவளுடைய சூழ்நிலைங்கிறது வேற. நீங்கள் ரெண்டு பேருமே சரின்னாலும் தர்ஷனுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் யோசிக்க வேண்டிய டைம் இது. என் மனசுக்கு முழுசா விருப்பமில்லாத ஒரு விஷயத்த என்னை புரிஞ்சுக்காம ஹர்ட் பண்றவங்களுக்காக செஞ்சே தீரணும்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல மாட்டேன் ஈஸ்வரி. நான் உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் போய் அந்த வீட்டில் இருங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்களும் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பேசினா பாருங்க தர்ஷன், அவ்வளோ ஆக்ரோஷமா, அவ்வளோ கோவமா. இது அவனா சிந்திச்சு பேசுகிறானான்னு எனக்கு தெரியல. அவனை சுற்றி இருக்கிற மற்றவங்களுடைய எண்ணங்களை தான் அவன் பிரதிபலிக்கிறான்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, அவன் சரியான சூழ்நிலை இல்லைன்னு நிச்சயமாக சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே அவன் இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை என்னை சந்திக்க நீங்கள் அவனை கூட்டு வந்தீங்க. நான் அப்போ அவனை பார்க்குறப்போ அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான், ரொம்ப இயல்பான பையனாகவும் இருந்தான். இன்னைக்கு இவ்வளோ தூரம் மாறி இருக்கான்னா ஒன்று அவன் படிக்கிற இடமா இருக்கணும், இல்லை இப்போ அவன் இருக்கிற வீடாக இருக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற சில மனிதர்கள் ஏற்படுத்துகிற நெகட்டிவான இம்பேக்ட் தான் அவனை இந்த அளவு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக எப்படிங்க என்னால் அந்த வீட்டில் போய் திரும்ப இருக்க முடியும்? அதுவும் முடிவெடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னை எப்படி அந்த வீட்டுக்கு போக சொல்றீங்க? உங்களுக்கு யார் அந்த வீட்டில் போய் இருக்க சொன்னா? தர்ஷனுக்காக. இப்போ அவனுக்கு உங்கள் அருகாமை தேவைப்படுறதா எனக்கு தோணுது. அவன் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அவன் உங்கள் பையன். நீங்கள் எப்போ அவன் பக்கத்தில் இருக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கோ அல்லது ஒரு எண்ணம் இருக்கோ, ஏதோ ஒன்று, அவனுக்கு உங்கள் அருகாமை அவசியம். அதுவும் இல்லாமல் உங்கள் மாமியார் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இது அந்திம காலம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் விட்டுறலாம். அவங்க விருப்பப்படுறாங்க, அவங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பாருங்க ஈஸ்வரி, கெட்ட எண்ணங்களோடு வாழ்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் வேணுனாலும் இருக்கலாம், அதே மாதிரி நிறைய சொந்தங்களும் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களால நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. எப்போவுமே மனசில் கவலை, பதட்டம், பரபரப்பு, டென்ஷன், கோபம், குரோதம், இப்படியே வாழ்க்கையை ஓட்டி ஓட்டி அந்த வாழ்க்கை திடீர்னு ஒரு இடத்துல நின்று போயிடும். ஆனால் ஒரு நல்லவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் மற்றவங்களுக்காகவும் வாழ்கிறான், அதே நேரத்தில் தானும் சந்தோஷமாக இருக்கான். இயல்பாக வாழ்க்கையை நகர்த்திட்டு போக முடியுது அவனால். நீங்கள் அந்த மாதிரி உயிர்ப்போட வாழற ஒரு மனுஷன். நான் இதை உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும், புரியும். நீங்கள் அதுபடியே நடங்க. அப்பான்றவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அம்மா என்னை விட்டுட்டு யார் கூடயோ இங்கே வந்து செல்ஃபிஷாக அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பற்றி யாருக்கு கவலை இருக்கு? கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. இந்த பூமியில ஆணும் பெண்ணும் சமமா ஒருத்தருக்கொத்தர் ஒத்து போய் அன்பு காட்டி கை தூக்கி விட்டா வேர்ல்டு வில் பி எ பெட்டர் பிளேஸ் ஃபார் கம்மிங் ஜெனரேஷன். இந்த உணர்வை நீங்க சந்திக்கிற எல்லா மனிதர்கள்கிட்டையும் இதை கடத்தணும். ஈஸ்வரி, நீ பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை உங்க மூலமா நிறைவேற்றணும்னு நான் விரும்புறேன். இங்கேதான்
அவன் காசு தர மாட்டேங்கிறானா? ஏன்னா அவன்கிட்ட பேச்ச வேண்டியது இருக்கு. காசை வைக்கலன்னா கையை காலை முடிச்சு போடுறான் அவனை. இனிமே அவன் டைம் கேட்டா கொடுக்காதீங்கடா. பைசா உடனே வரணும், இல்ல குடும்பத்தோட தூக்குங்கடா. யோ ஐயே, எதுக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க? என்னது குடைச்சல் கொடுக்குறேனா? காசை வாங்கும்போது இனிக்க பேசுன. எங்க அண்ணன் பேர்ல தான் எல்லாமே இருக்கு. கொடுக்க முடியும்னு சொன்ன, காலில் விழாத குறைய கெஞ்சினியே. இப்ப நான் குரலை வசதி பேசுற. யோ இப்போ அதான் சொல்றேன், காசை வந்தானு கொடுத்துட்றேன். எப்பப்பா வரும்? உங்க அண்ணன் என்னமோ ஜெயில இருந்து 2 வாரத்துல வந்துருவாருன்னா? ஏய், அண்ணனை பத்தி பேசின பகிர்ந்துருவோம். மூடி நில்றா. ஓஹோ, இவ்வளவு பேச்சு பேசுறல்ல, அப்ப காசு எடுத்து வைடா. நான் பேசாம போயிடுறேன். காசு கொடுக்க வக்குல்ல பேசுறான். கலர் கலரா சட்டை வேஷ்டி இப்படி சிங்காரிக்க, இதுக்கு மட்டும் காசு இருக்கா உனக்கு? யோ காசு இல்லைனா அப்படியே கோமணத்தை மட்டும் கட்டிட்டு தெரியணுங்கிறியா? ஏன் காசு இல்லைனா துணிமணி எல்லாம் போட்டு கொளுத்திடுவாங்களா? தரு, எங்களுக்கு திங்க சோறு இருக்கு, வீடு இருக்கு, சொத்து கூட இருக்கு. என்ன இப்போ உன் கையில கொடுக்கறதுக்கு காசு இல்ல, அவ்வளவுதான். ஓஹோ, காசு இல்லையா? காசு இல்லாமலே ஒரு சம்சார மசாலா வியாபாரம் பாக்குது. ஏய் தரு, அவ தொழிலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க சம்பந்தப்படுத்திக்கிறோம். பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு காலத்துல ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தவன் தானே நீ. இப்ப ஒழுக்க சில மாதிரி கொதிக்கிற. ஒண்ணு காசு கொடு, இல்ல உன் பொண்டாட்டியா. என்னடா பேசிட்டு? ஏமலே கவிக்கிறியா? யாரா நீங்களா? என் மாப்பிள்ளை மேல கை வச்சுட்டு இருக்கீங்க. யாரா நீ? என் மாப்பிள்ளைய சாதாரண ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்கடா? ஏய் சோப்லாங்கி, நீ யாரா? வந்தா வேடிக்கை மட்டும் பாரு. இடையில பஞ்சாயத்து பண்ண அவனை விட உனக்கு செமையா கிடைக்கும்டா. நான் அவருடைய மாமனாரா? மாமனாரா? நீ வந்தது வசதியா போச்சு. உன் மாப்பிள்ள காசை வாங்கிட்டு என்ன மொட்டை அடிக்க பாக்குறான். காசா? எப்பா என்னப்பா சொல்றானுங்க? என்ன காசு சொல்லுங்க தம்பி. 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். அசலும் வரல, வட்டியும் வரல. அதுக்கு ஒரு பெரிய இடத்து பிள்ளைய பொது இடத்துல வச்சு இப்படியா அசிங்கப்படுத்துவேன்? இன்னும் 2 நாள்ல காசு வரல, தூக்குல தொங்குற அளவுக்கு இழுத்து விட்டுருவேன். 2 நாள்ல உன் காசு வருண்டா. மதுரை மகாராஷ்டிரா சொல்லிட்டாரு, நாங்க நம்பிட்டு போயிடணும். நீ என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கடா? அரசு அதிகாரி. இன்னும் 2 நாள்ல உன் கைக்கு பணம் வரும். மாப்பிள்ளை மேல கை வைக்கிற நீ, அவ்வளவுதான் உனக்கு. ஏப்பா நீ இந்த இடத்துக்குலாம் வர்ற? என்னையா இதெல்லாம்? வாயா வா.